ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அபிராமி அந்தாதியில் இருக்க 35வது பாடல் பற்றி பார்க்கலாம். திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கண் பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே. இதில் திங்கட் பகவின் மனம் நாரும் அப்படின்னா சந்திரனின் பசு, அதாவது தெய்வீகமான பசு காமதேனு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய நறுமணம். சீரடி சென்னி வைக்க அப்படின்னா அழகிய உயரிய திருத்தலம். சென்னி மீனாட்சிபுரம், மதுரையில் தில்லை சிதம்பரம் அப்படின்னும் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சென்னை அப்படின்னும் சொல்லப்படுது. எங்கட்கு அப்படின்னா எங்களுக்கு. இப்போது எங்களுக்கு ஒரு தவம் எய்தியவா அப்படின்னா நாங்கள் செய்த புண்ணியம் அல்லது தவம். எண்ணிறந்த அப்படின்னா எண்ணிக்கையற்ற. விண்ணோர்னா விண்ணகத்து தேவர்கள். தங்கட்கு அப்படின்னா அவர்களுக்கும் இந்த தவம் கிடைக்குமா. தரங்கக் கடல் அப்படின்னா அலைகள் வந்துட்டுருக்கிற அந்த பெருங்கடலில் வெங்கண் பனியனை மேல் அப்படின்னா திருப்பார்கடலில் அனந்த சயனத்தில் தூங்குகிற திருமாலின் மார்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. விழுப்பொருளே அப்படின்னா மிக சிறந்தவளே, உயர்ந்தவளேன்னு அர்த்தம். திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க அப்படின்னா சந்திரனின் பசுவாக கருதப்படும் காமதேனுவின் நறுமணம் வீசும் ஒரு புனித இடத்தில், சென்னியில் நாங்கள் பிறவி பிறவியாக செய்த தவத்தின் பலனாக நம்மை நீ அருளால் நெருங்கி வந்திருக்கிறாயா. இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரனை தலை மேலே சூடியிருக்க சிவபெருமானோட திருவடி நம்ம தலை மேலே படுறதே ஒரு பெரிய தவமாக கருதுறாங்க. எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ. இதில் எண்ணிறந்த விண்ணோர் அப்படின்னா எண்ணிக்கையற்ற தேவர்கள் கூட நாங்கள் செய்த இத்தகைய தவத்தை எல்லாம் செய்ய முடியுமோ. விண்ணகத்தில் இருக்கும் தேவர்கள் கூட இத்தனை புண்ணியம் செய்து உன்னை பெற முடியுமோ என்று கேட்குறாங்க. அபிராமி பட்டர். தரங்கக் கடலுள் வெங்கண் பனியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. அபிராமி அன்னையை பற்றி சொல்லிட்டு இருக்கப்ப ஏன் இங்கே விஷ்ணுவை பற்றி சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? விஷ்ணுவோட தங்கச்சி தான் அபிராமி. அவங்க விஷ்ணுவோட ரூபமாகவே இருக்கிறாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தரங்கக் கடலுள் அப்படின்னா அலைகள் வந்துட்டுருக்க இடத்துல பாம்பை படுக்கையாக வச்சு அதுக்கு மேலே துயில் கூறும் திருமால் உண்மையாகவே தூங்கலை. அவர் யோக நித்திரையில் அந்த அலைகள் வந்துட்டுருக்க இடத்துல அவர் படுத்துட்ருக்கார். அந்த விஷ்ணுவின் மார்பில் வசிப்பவளாய் உள்ளவள் மகாலட்சுமி இந்த அம்மனாகவே தோன்றி நமக்கு அருள் கூறுகிறாள் என்பதை கூறுகிறார் அபிராமி பட்டர். இங்கே விஷ்ணுவோட ரூபத்தை அபிராமி அம்மனோட ரூபமாகவே கருதுறாங்க. ஏன்னா அபிராமி அன்னைக்கு இன்னொரு பெயர் வைஷ்ணவி அப்படின்ற பேரும் இருக்குது. நமக்கு நல்ல வரன் அமைஞ்சி திருமணம் நடைபெறத்துக்கு இந்த பாடலை தினமும் சொல்லிகிட்டே வாங்க. இறையருளை தேடி சர்வேஷ் மாம்ஸ் சேனல். தேங்க்யூ.